33 யாத்திராகமம் 1:21 படி எபிரேய மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்த தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 34 யாத்திராகமம் 2:10 படி பார்வோனுடைய குமாரத்தின் மூலம் மோசேயை ஜலத்தினின்று எடுத்து காப்பாற்றிய தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 35 யாத்திராகமம் 2:24 படி எகிப்தில் அடிமைகளாயிருந்த இஸ்ரவேலரின் கூக்குரலை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்த தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 36 யாத்திராகமம் 3:2 படி முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேக்கு தரிசனமான கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 37 யாத்திராகமம் 3:14 படி இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொன்ன தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 38 யாத்திராகமம் 4:12 படி நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று மோசேயை திடப்படுத்திய கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 39 யாத்திராகமம் 7:3 படி பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பித்த தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 40 யாத்திராகமம் 12:23 படி சங்காரக்காரன் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வந்த போது நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2 இரத்தத்தை பூசின வீடுகளில் சங்காரக்காரனை அதம் பண்ணுகிறதற்கு வரவட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போன தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 41 யாத்திராகமம் 12:36 படி எகிப்தில் அடிமைகளாயிருந்த இஸ்ரவேலருக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 42 யாத்திராகமம் 13:21 படி இஸ்ரவேலர் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்ற கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 43 யாத்திராகமம் 14:13 படி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று மோசேயை கொண்டு இஸ்ரவேலரை தேற்றின கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 44 யாத்திராகமம் 15:2 படி கர்த்தரே என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், ஆகவே கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 45 யாத்திராகமம் 15:11 படி கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 46 யாத்திராகமம் 15:26 படி தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணாத எங்கள் பரிகாரியாய கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 47 யாத்திராகமம் 16:15 படி வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா என்ற அப்பத்தை புசிக்க கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 48 யாத்திராகமம் 19:20 படி சீனாய் மலையிலே மோசேக்கு 10 கட்டளைகளை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 49 யாத்திராகமம் 20:2-3 படி உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற முதலாம் கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்.
50 யாத்திராகமம் 20:4-5 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்ற 2ஆம் கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 51 யாத்திராகமம் 20:7 உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்ற 3ஆம் கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 52 யாத்திராகமம் 20:8 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற 4ஆவது கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 53 யாத்திராகமம் 20:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற 5ஆவது கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 54 யாத்திராகமம் 20:13 கொலை செய்யாதிருப்பாயாக என்ற 6ஆவது கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 55 யாத்திராகமம் 20:14 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற 7ஆவது கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 56 யாத்திராகமம் 20:15 களவு செய்யாதிருப்பாயாக என்ற 8ஆவது கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 57 யாத்திராகமம் 20:16 பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற 9ஆவது கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 58 யாத்திராகமம் 20:17 பிறனுடைய வீட்டை இச்சாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சாதிருப்பாயாக என்ற 10ஆவது கற்பனையை கொடுத்த கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 59 யாத்திராகமம் 20:24 நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று எங்கள் வழிகளிலெல்லாம் எங்களை காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 61 யாத்திராகமம் 23:25-26 உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 62 யாத்திராகமம் 32:14 தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொள்ளுகிற கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 63 யாத்திராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல மோசேயோடே முகமுகமாய் பேசின கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 64 யாத்திராகமம் 33:19 எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி எங்கள் மேல் கிருபையாயிருக்கிற கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 65 யாத்திராகமம் 34:6-7 இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவனே 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற கர்த்தாதி கர்த்தரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 66 யாத்திராகமம் 34:10
பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று எங்களோடு